Salatullah, salamullah, ala Taha Rasulillah. Salatullah, salamullah, ala Yasin Habibillah, ala Yasin Habibillah. Salatullah, salamullah, ala Taha Rasulillah. Salatullah, salamullah, ala Yasin Habibillah, ala Yasin Habibillah. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله. Salatullah, salamullah, ala Taha Rasulillah. Salatullah, salamullah, ala Yasin Habibillah, ala Yasin Habibillah. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil alim wa fil Qur'anil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الإيمان نصفان نصف صبر ونصف شكر أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக எனது இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது பத்ர் போர்க்களம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாத்திலே நிறைய போர்கள் நடந்திருக்கிறது. அதிலே இந்த முதலாக நடக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு போர் என்றால் அது இந்த பத்ர் போர். இந்த போர்க்களத்திலே இறைவன் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்துகிறான். இன்னும் இறைவனுடைய உதவிகள் எல்லாம் இந்த போர்க்களத்திலே அதிகமாக வழங்கியிருப்பதை நாம் இந்த வரலாறுகளிலே பார்க்கின்றோம். வெறும் 313 சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். ஒரு 313 நபர்கள் ஆயிரக்கணக்கிலே இருந்த ஒரு பெரும் படையை வீழ்த்தினார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய, எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பத்ர் யுத்தத்தின் மூலமாகத்தான் ஒரு முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய அந்த கொள்கையிலே அவர்கள் தொடர்ந்து இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்தது இந்த பத்ர் யுத்தம் தான். பொதுவாகவே இஸ்லாமிய யுத்தங்கள் என்பது அது நாட்டுகளை பரப்பிக் கொள்வதற்காகவோ நாடுகளை விரிவாக்கிக் கொள்வதற்காகவோ மேற்கொள்ளப்பட்டது கிடையாது.
அவர்களுடைய உடைமைகளை அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காகத்தான் இந்த மாதிரியான போர்களை செய்தார்கள். ஆரம்ப காலத்துல முஸ்லிம்களை மிகவும் அந்த காபிர்கள், மக்கத்து குறைஷிகள் அவர்களை ரொம்பவும் துன்படுத்தினார்கள். அவர்களுடைய கொள்கைகளிலே அவர்களை நிம்மதியாக வாழ முடியவில்லை. எனவேதான் இறைவன் அந்த ஜிஹாத் என்கின்ற போரை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த கடமையாக்கி அதற்கு பிறகுதான் அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே ஒரு நிம்மதிகரமான சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கொடுத்தான். அதனால இந்த பத்ர் யுத்தம் என்பது அது மிகப்பெரிய ஒரு வல்லமைக்குரிய, ஆச்சரியத்துக்குரிய ஒரு யுத்தமாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த யுத்தத்தை பத்தி குர்ஆன்ல பேசும்போது, லகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ரின், பத்ர் யுத்தத்திலே உங்களுக்கு நாம் உதவி செய்தோம். அன்தும் அதில்லத்துன், நீங்களுமோ ரொம்ப குறைவான நபர்களாக இருந்தீங்க. எல்லாத்திலையும் குறைவானவங்க, எல்லா விஷயத்திலையும் அந்த போர்க்களத்திலும் சரி, ஆயுதங்கள்லயும் சரி. நம்ம கிதாபுல பார்த்தோம்னா வெறும் 313 சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க இடத்துல 2 குதிரைகள் இருந்தது, 70 ஒட்டகங்கள் இருந்தது. போர் கவசங்கள் கூட அதிகம் கிடையாது, 6 கவசங்கள் தான். இன்னும் எந்த விதமான அந்த போர் ஆயுதங்களும் இல்லை. எந்த அளவுக்குன்னா, அந்த கூர்மையான கல்லை ஒரு கட்டையில கட்டி அதை ஆயுதமா யூஸ் பண்ணாங்க. இவ்வளவு பலகீனமான ஒரு சூழ்நிலையில ஆப்போசிட்ல உள்ள எதிரிகளை பார்த்தீங்கன்னா, அவங்க 1000 பேர் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க. அதுல 100 பேர் 100 குதிரைகள் வச்சிருந்தாங்க, 700 ஒட்டகங்கள் வச்சிருந்தாங்க, 600 கவசங்கள் வைத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் ரொம்ப உயர்வானதா. ஒரு நாளைக்கு அவங்க 9 அல்லது 10 ஒட்டகங்களை உண்ணக்கூடியவர்களாக, பருகக்கூடியவர்களாக, மிகவும் உடல் ரீதியாகவும், படை ரீதியாகவும், ஆயுதம் ரீதியாகவும் எல்லா விதத்திலும் அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த 313 பேரை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. அவர்களிடத்திலே தோர்த்து போனார்கள். காரணம் என்ன? இறைவனுடைய உதவி. இறைவனுடைய உதவி கிடைத்து விட்டால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்து காட்ட முடியும். 14 சஹாபாக்கள் ஷஹீதான, ஹாஜிரான சஹாபாக்கள் 6 நபர்கள் இருந்தார்கள். இன்னும் அன்சாரிகளாக, மதீனாவாசிகளாக ஷஹீதானவர்கள் 8 நபர்கள். மொத்தம் 14 பேர் என்ன செஞ்சாங்க? ஷஹீதானாங்க. ஆனா காபிர்கள்ல 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இப்படி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இது மாதிரியான உதவிகளின் மூலமாக நிறைய விஷயங்களை நிகழ்த்தி காட்டினான். சரி, இந்த பத்ர் களத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன? ஒன்றாவது, இறைவனுடைய வல்லமை நமக்கு புரிகின்றது. இறைவனுடைய உதவி கிடைத்தால் எதையும் செய்ய முடியும் என்பது நமக்கு தெரிகிறது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த துவாவின் மூலமாகவும் இந்த வெற்றிக்கு மிக காரணமாக, மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பத்ர் இரவுல ரொம்பவும் துவா செஞ்சாங்க. ரப்பிடத்துல அழுது கேட்டார்கள், ரப்பே இவர்கள் மட்டும் தோற்று போய்விட்டால், இவர்கள் மட்டும் இந்த போரிலே தோல்வி அடைந்து விட்டால், உன்னை வணங்குபவர்கள் இந்த வையகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னை வணங்குபவர்கள் இந்த வையகத்தில், இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள், எல்லாம் நிராகரித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று விசும்பலோடு கூடிய அழுகையோடு அவர்கள் கண்ணீர் வடித்த அந்த இரவு முழுவதும் இறைவனிடத்திலே மன்றாடினார்கள். ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயிடத்திலே அது மன்றாடுமோ அதை விட ஒரு படி மேலாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடத்திலே அவர்கள் அழுது துவா செய்தார்கள். ரப்பே எங்களுக்கு வெற்றியை கொடு என்று அவர்கள் துவா செய்தார்கள். அந்த துவாவினுடைய பரக்கத்தினால் தான் இந்த போர் என்பது மிக லேசானதாகவும் வெற்றிக்குரியதாகவும் இருந்தது. அப்போ துவா என்பதும் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது இந்த பத்ருடைய போர் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவது, இறைவன் மீது உண்டான நம்பிக்கை. சஹாபாக்களுக்கு இறைவன் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம குறைவான பேர் தான், கம்மியான பேராக தான் இருக்கிறோம், எல்லாத்துலேயும் நமக்கு எல்லா விதமான ஃபைனான்ஸ் ரீதியாகவும் நம்ம கம்மியாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை தோற்கடித்து விட மாட்டான், என்னை வீழ்த்தி விட மாட்டான், என் ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள்.
ஆனால் நம்ம மனசுல நம்ம ரப்பு நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்ம ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்பதும் இந்த போரினுடைய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதுக்கடுத்து இந்த பத்ர் சஹாபாக்கள் இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சரி அல்லாஹ்விற்கும் சரி மிகவும் நேசத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பத்ர் சஹாபாக்கள் என்றாலே ஒரு மனதிலே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியமும் ஒரு பாசமும் அவரிடத்துல அப்பதிலிருந்தே இருந்தது. அவங்களுடைய திரு சபைகளில கூட பத்ர் சஹாபாக்களை ரொம்ப நெருக்கமாக அவர்கள் சபையிலேயும் வைத்திருந்தார்கள், மனதிலேயும் வைத்திருந்தார்கள். இன்னும் சில சூஃபியாக்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களில் கூட அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறாங்க. அவங்க பேர்ல கூட பரக்கத்து இருக்குதான். யார் அவங்க 313 பேரையும் ஓதி துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகும். இன்னும் இந்த 313 நபர்களுடைய பெயர்களையும் வீட்டிலே யார் எழுதி வைத்துக் கொள்கிறார்களோ அந்த வீட்டிலே எல்லா விதமான சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். இன்னும் யாரானும் ஏதேனும் ஒரு தேவைக்காக வேண்டி இந்த 313 சஹாபாக்களுடைய இந்த பெயர்களை பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை ஓதி அந்த தேவைகளை கேட்டார்கள் என்றால் அவருடைய தேவைகள் கூட விரைவாக நிறைவேற்றி தரப்படும் என்று கிதாபுகளிலே சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். அதனால அவங்களுடைய பேரிலே கூட பரக்கத்து இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையும் மிக அழகானதாக நமக்கு தென்படுகிறது. அதனால நம்ம இந்த யுத்தத்திலே இந்த போர்க்களத்திலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களும் பலன்களும் ஏராளமானது இருக்கிறது. ஒரு சுருக்கமான விஷயமாக நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக, எந்த விதமான இல்லல்களுக்கும் உட்படாமல், எந்த விதமான சோதனைகளையும் அடையாமல் நல்ல விதமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஈரான் இஸ்ரேலுடைய அந்த போர் யுத்தங்கள் நம்ம சமூக வலைதளங்களிலையும் டிவி இந்த மாதிரி நியூஸ்கள்லையும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் வரோம். ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது. ஏன்னா முஸ்லிம்களும் நிறைய மக்கள் இறந்திருக்கிறார்கள், முக்கியமான சில தலைவர்களும் இறந்திருக்கிறார்கள். இதை மாதிரியான பல இழப்புகள் இந்த யுத்தங்களிலே நடந்திருக்கிறது. எனவே இந்த யுத்தங்கள் நல்ல முறையில் அமைதிகரமாக முடிய வேண்டும், சுமூகமாக முடிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஜமாத்துல் உலமா சபையிலே கூட ஒரு அழகான துவாக்களை வளமையாக ஓதி வாருங்கள் என்று சமீபத்திலே சொன்னார்கள். அந்த துவாவையும் நான் இங்கு சொல்கிறேன். இந்த துவாவை உங்களுடைய துவாக்களிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் லாலிமீன் வ நஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன் அல்லாஹும்ம அக்ரிஜில் யஹூத மின் ஜஸீரத்தில் அரபி என்ற இந்த துவாவையும் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அமைதிகரமான ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்று இறைவனிடத்திலே நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். இது ரமலானுடைய நாட்களாக இருக்கிறது. பாதி ரமலான் முடிந்துருச்சு, மீதி பாதி தான் இருக்குது. இந்த பாதி நாட்களிலும் நாம் அதிகமாக துவாக்களை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் மீதி உள்ள ரமலானையும் ஆரோக்கியமான முறையிலே அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் யார் யாரெல்லாம் நோன்பு நோக்கவில்லையோ, நோன்பு நோக்க முடியவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் அடுத்த வருடங்களிலாவது அல்லது வரக்கூடிய நாட்களிலாவது ஆரோக்கியத்தை தந்து அவர்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு நோன்பை வைக்க முடியாது என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பு வைத்த கூலியை நசீபாக்குவானாக. எல்லா விதமான சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. எல்லா விதமான பலா முசீபாத்திலிருந்தும் என்னையும் உங்களையும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மை வளர்த்தெடுத்த உஸ்தாதுமார்கள், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனுதினமும் பாடுபடக்கூடிய நல்ல உள்ளங்கள், அந்த அனைத்து இல்லங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை மென்மேலும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.